நண்பர்களே, நான் இன்னைக்கு என்ன உங்களோட பேச போகிறேன் அப்படின்னா, இந்த குழந்தைகள் தின நாள் குழந்தைகள் தின நாளை பற்றி பேசலாம். அந்த ஒரு நாள் அந்த நவம்பர் 14 வந்தால் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறதோ, ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நண்பர்களே, இன்றைக்கி நான் எதை பற்றி உங்களோட சில வார்த்தைகள் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த குழந்தைகள் தின நாள் ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பசங்களுக்கு சொத்து சேர்த்தணும், காசு சேர்த்து வைக்கணும், அது எல்லா தேவைகளும் நிறைய ட்ரெஸ்ஸப் பண்ணணும், அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், இப்படி தான் நினைக்கிறோமே ஒழிய அந்த பசங்களுக்கு எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கணுங்கிற அந்த பழைய முறையெல்லாம் போயிருச்சு. இப்போ புது மெத்தடில் இருக்குது. அதை பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலான் இருக்கிறேங்க. இந்த குழந்தைகள் நாள்னா ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, பேரண்ட்ஸுக்கிட்ட சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கு வேஷம் போட்டு விட்ருங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செலவு வைப்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணும்னா, ஏன் தலைவர்களை பிறந்த நாளை கொண்டாடுறோம், எதற்காக கொண்டாடுறோம்? நம்ம எல்லாரும் பிறந்த நாளுக்கும் கை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிறந்த நாளை எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், நீயும் இந்த தலைவர்கள் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ தலைவர்கள் மாதிரி வரணும்னா என்ன பண்ணணும், நல்ல செயல்கள் செய்யணும், நேர்மையாக வாழணும், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும், இந்த மாதிரி பசங்களை ஊக்குவிக்கணும், சிந்தனையை மாற்றி யோசிக்க சொல்கிறாங்க இல்லையா. நம்ம ஏதோ நிகழ்ச்சி ப்ரோக்ராம்லாம் பார்க்குறோம், அப்படின்னு மாற்றி யோசின்னு அதெல்லாம் பார்த்தா மட்டும் போதாது, பசங்களுக்கு சொல்லணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பசங்களை சொல்லலாம், நீயும் வந்து பெரிய தலைவராக ஆகணும், அதுக்கு உன்னோட பிறந்த நாளை மற்றவங்களும் கொண்டாடணும்னா உன் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இப்போல்லாம் வந்து ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, புதுசாக வேணும், இருக்கிற பாடங்கள் மட்டும் வேணாமல் நிறைய புதுசாக வேணும்னு ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் அந்த ப்ராஜெக்டை செஞ்சு இந்தாடா நீ செஞ்ச மாதிரி கொடுத்துரு அப்படிங்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, போய் கடையில் வாங்கிக்கிட்டு வராங்க. ஒரு இடத்துல ஒரு பையன் 10 ப்ராஜெக்ட் செய்கிறத விட அவனை ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வைங்க முன்ன. அந்த ஒரு ப்ராஜெக்ட் அவன் செய்யக்குள்ளே என்ன ஆகுது, தரம் கஷ்டமாக இருக்கும், 1 2 3 அப்படியே செய்ய அவன் டீச்சர் சொல்கிற ப்ராஜெக்டை விட புதுசாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் புதுசாக சிந்திக்க ஆரம்பிப்பான்னு நினச்சிக்கோங்க, நமக்கு பல கவலைகள் மண்டையில் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, பல கவலைகள் இருக்குது. அதனால் பசங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க மைண்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க, ஜாலியாக இருக்கணும், படிக்கணும், நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணுறது தான் முக்கிய கடமை ஒரு 4 நாளைக்கு. அதுக்கு பெற்றோரும் சில தியாகங்கள், நம்ம பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும், அவங்களுக்காக நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது தான் பையனுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவனை வந்து நம்மளால் ஒரு சிலதெல்லாம் முடியலங்கிறதுனால அவன் தலையில் திணிக்க சொல்லலை. புதுசாக சிந்தி, புதுசாக செயல்படு, இப்படிலாம் இருக்கலாம், மாற்றி யோசி, அந்த மாதிரி இருக்காக நாமளும் சில நேரங்களை கொஞ்சம் நேரங்களை அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள உருவாக்குறதும். அப்போ தான் வந்து புதுசான நமக்கு தகவல்களும் கிடைக்கும், புதிய தலைமுறை நல்லபடியாக உருவாகும். இப்போ குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஏன் காரணம் சொன்னால், அங்கே போனால் கெட்டு போயிடுவான், இங்கே போனால் கெட்டு போயிடுவான்னு. எப்படி கெட்டு போகுங்க, சின்ன பசங்களோட விளையாடுறங்க, நிறைய விளையாடுங்க, அப்போ நீங்களும் கூட போயிருங்க, அவனுக்கு அந்த இடத்துல இருந்து பல பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அடிப்பான், ஒரு பையன் சண்டை போடுவான், இன்னொரு பையன் என்ன பண்ணுவான், தான்வான். நீங்களும் இந்த பசங்களோட விளையாடு, இப்போ நம்ம பசங்களையும் விளையாட விட்டுட்டு அந்த பசங்களுக்கும் நல்ல புத்திமதி சொல்லலாம். இப்போ நம்ம பசங்களை வந்து நம்ம பசங்க நல்லா இருந்தால் மட்டும் போதாது, நாளைக்கு அவன் வாழ்கிற சமுதாயமும் நல்லா இருக்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அரவணைச்சிக்கிட்டு போகணும். அந்த காலத்தில் பாருங்கள், இப்போ வந்து ஒரு நம்ம சுதந்திரம் அடைவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்கெல்லாம் தன்னோட வாழ்க்கை, தான் பையனோட எதிர்காலம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்காது. இப்போ நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது, எப்படி வாழணுன்னே தெரியலை, ஓடணும்னு 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிலேருந்து மாற்றி நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, அவர் எப்படி வாழ்ந்தார். அந்த இடத்துல என்ன இல்லை, சுயநலம் இல்லை, மற்றவர்களுக்காக சிந்திச்சார். அப்படி மற்றவர்களுக்காக சிந்திக்கக்குள்ள தான் உயர்ந்தவர்களாக மாறுறாங்க. அப்படி உயர்ந்தவர்களாக மாறக்குள்ள நாம் மற்றவங்களோட பிறந்த நாளுக்கு கைத்தட்டுறதை விட
நம்ம பிறந்த நாளும் நாட்டில் கொண்டாடப்படும் குழந்தைகளேன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏன் நீங்களே செய்யுங்களேங்கிறீங்களா? நான் யோசித்தா ஒரு யோசனை தாங்க வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு என்ன சொன்னேன், நான் சொன்னேன்னா ஒரு ஐடியா 2 ஐடியா தான் சொல்லுவோம். இதே பிள்ளைங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்குள்ள 1000 ஐடியாக்கள் சொல்லுவாங்க. சொல்கிறாங்களா ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கீழே அந்த இது சுடர் மங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு இதை எடுத்து வச்சு அது லைட்டாக தூக்கி விட்டோம்னா போதும், அது தானாக எரியும். அப்போ நாம்பளா எரிய தேவையில்லை, தூண்டி விடுதல். கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுனா நம்ம சொன்னோம்னா போதும். நம்மளால் அந்த மாதிரி புதுசாக ஐடியா கண்டுபிடிக்க முடியலனாலும், டேய் இப்படிலாம் செய்டா, மாற்றி யோசி அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய ஐடியாக்களை கண்டுபிடிச்சி நல்லா எதிர்காலம் இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா சொத்து சுகமும் அழிஞ்சிரும். பசங்க கிட்ட இருக்கிற அறிவு மட்டும்தான் அவன் கூடியே வரும். அதனால் அறிவுள்ளவனாகவும் புதுசாக சிந்திக்கிற மாதிரியும் பசங்களை உருவாக்கி விடுவது யாரோட கடமைங்கிறீங்களா? அந்த காலத்தில் குருகுல கல்வின்னு இருந்தது, வாழ்க்கை முறை கல்வி இருந்தது. ஆனால் இந்த காலத்து கல்வி அப்படி இல்லை. மார்க்கு ப்ராஜெக்ட். எவ்வளோ மார்க் எடுத்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்குது. நாம்ளும் அதை தான் நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். சரி, எல்லாருமே ப்ராஜெக்டு மார்க்குன்னு போகிறாங்கங்க. நாம் வேறு வழி, புதுமையான வழி. ஆனால் இது காசு பணம் அதிகமாக கிடைக்காது. நல்ல நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை முறை கிடைக்கும். எப்படி வாழ்ந்தாலும் வாழலாங்கிறது வாழ்க்கை இல்லை, இப்படி தான் வாழணுங்கிறது வாழ்க்கை. பசங்களை இப்போ ஒரு 40 வயசே எடுத்துக்கலாம். 40 வயசுக்காரங்களுக்கே இன்றைக்கி பல நோய். அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இளமை காலத்தில் ஒரு 15 வருஷம் வரைக்கும் மாதம் ஃப்ரெண்ட்ஸோட வீதியில் ஓடி ஆடி விளையாண்டாங்க. இன்றைக்கி நாம் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு, ஐயையோ அங்கே போனால் அந்த பிரச்சனை வந்துடும், இங்கே வந்தால் இந்த பிரச்சனை வந்துடும், கெட்ட பழக்கத்தெல்லாம் கற்றுக்குவோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயேவா வச்சுருக்க முடியும்? வீட்டுக்குள்ளேயே சுகபோகமாக இருந்துட்டு ஒரு நாள் அவன் ஒரு துன்பத்தையோ ஒரு பிரச்சனையோ எதிர்பார்க்கக்குள்ள அவனால் என்ன பண்ண முடியாமல் போயிடுது, அதை எதிர்கொள்ள முடியாமல் போயிடுது. அதனால் நல்லா விளையாட விடுங்க, புதுசாக யோசிக்க வைங்க. குழந்தைகள் நாள்னா இப்படி தான் கொண்டாடணும், ஒரு ப்ரோக்ராம் செய்யணும், அந்த ப்ரோக்ராமோடு அது முடிஞ்சிருது. எப்படி அந்த ப்ரோக்ராம்ங்கிறது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ரிப்ரேஷனோடையே முடிஞ்சிருது. அதுக்கு மேலே வாழ்க்கை முறை அமையணும். சின்ன பிள்ளைங்கள தூண்டி விடுங்க, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் சேர்த்து வைக்கிற சொத்தும் நாம் கொடுக்குற சுகபோகங்களும் அவனுக்கு வாழ்நாள் பூரா வராது. எது அவன் கூடியே வரும், அவனோட அறிவு மட்டும்தான் வரும். கை காலோடு இருந்தாலும் எங்கே போனாலும் புத்தி உள்ளவன் பொழைச்சிக்குவான். பழைய காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜமீன்தாரி முறை, அப்போல்லாம் ஜமீன்தார்கள் அதிகமான வசதியானவர்கள் தானே இருந்தாங்க. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ராஜா அறிவுபூர்வமாக சிந்திச்சிருக்கிறாருன்னா, எல்லாருக்கிட்ட இருக்கிற சொத்தையும் வாங்கிட்டாரு. எல்லா மக்கள்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாருமே பொது உடைமையாக்கிட்டு, இது மேலே நீங்கள் உழைச்சி எல்லாரும் சமநிலை வரணுங்கிறதுக்காக பண்ணினார். அப்போ என்ன பண்ணுவேன், அங்கேயும் ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தா மக்களிடையே சமநிலை இல்லை. காரணம் என்ன, புத்திசாலித்தனம் உள்ளவன் நல்லா உழைச்சவன் நல்லா முன்னேறிட்டான், நிறைய மறுபடியும் சொத்தை சேர்த்திட்டான். ஆனால் புத்திசாலித்தனம் இல்லாதவன் உழைக்காதவன் என்ன பண்ணணும், அதே நிலைமை, அவங்ககிட்ட இருந்த சொத்தும் போய் நின்னான். அதனால் அவன் கூட வர்றது என்னன்னா, அவங்ககிட்ட இருக்கிற அறிவுரையும் அவங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமும் திறமையும் தான். அந்த திறமையாக வளர்த்தி விடணுங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைங்கள மேலே மேலே வளர்கிறதுக்கு புத்திசாலித்தனத்தையும் சில நுணுக்கங்கள் கதைகள் இந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த அறிவு கூர்மை புத்தி கூர்மை ஒரு கதையை சொன்னால், இப்போலாம் ஒரு முன்னெல்லாம் கணக்கு என்ன பண்ணுவோம், நாம்லாம் மென்டல் சம்முன்னு இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னெல்லாம் மேத்ஸில் மென்டல் சம்முன்னு இருக்கும். ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறது, கால்குலேட்டர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதோ பிக்சர் ஏஐலாம் வந்துருச்சு, அதை போட்டுட்டா அதே ஆன்சர் சொல்லிடுது. அப்போ அவன் எப்போ சிந்திக்கிறது, மற்றவங்க மூளையை நம்பி மற்றவங்களோட அறிவு கூர்மையை நம்பி இருந்தால் நாம் எப்படி வாழ முடியும்? அது ஒரு நாள் போயிடும். இவங்க நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? அவங்களுக்கு முன்னே ஒழுக்கம்ங்கிறத கற்றுத்தரணுங்க. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன, செல்ஃப் கண்ட்ரோல் வருது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் சில வழிமுறைகள்லாம் நாம் என்ன சொல்லித்தரலாம். வழிமுறைகள்லாம் இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும்,
ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோவிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும், இந்த மாதிரிக்குள்ள அவங்க இந்த நாளில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசைவம் சாப்பிட்ற பையனாக இருந்தால் இன்னையில் சாப்பிடக்கூடாது, இப்போ தான் சாப்பிடணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த மனக்கட்டுப்பாடு வருது. சின்ன சின்ன செயல்கள், வெள்ளிக்கிழமையானா இந்த வேலையை செய்ய, சனிக்கிழமையானா இப்படி பண்ணு, இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும், காலையில் எந்திரு, இந்த பெரியவங்க பேச்சை கேளு. முன்ன இந்த பெரியவங்களோட பேச சொல்லுங்க. அனுபவம் உள்ள வயதானவர்கள், அறிவாளிகளோ இல்லையோ எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு 60 வயசு வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் நிறைய இருக்கும். அவங்களோட பேச விட்டீங்கன்னா தினமும் இப்போ நான் லைப்ரரிக்கு போகிறேன், ஒரு புக் எடுத்துக்கிறேன், நானே எடுத்து நானே படிக்கணும். இதே பல புக்குகளை படித்த ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறேன்னா எனக்கு 1/2 மணி நேரத்தில் 4 நாள் 5 நாள் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய அறிவு ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறேன்னு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலே படித்தவங்கிட்ட பேசக்குள்ளேயே எனக்கு கிடைச்சிடும். இன்னும் 4 நாள் 6 நாள் 1 வருஷம் படிக்க வேண்டிய அறிவு படித்து அறிஞ்சவங்கக்கிட்ட நம்ம பேசக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். அதனால் பெரியவங்கக்கிட்ட, அனுபவம் வாய்ந்தவங்கக்கிட்ட நல்லா நீங்களும் பேசுங்க, பசங்களையும் பேச விடுங்க. இல்லையா அதுதான் எனக்கு ஆள் இல்லை, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் இல்லை 2, அதாவது ஆள் யாருமே அப்படி கிடைக்கலங்காதீங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இல்லையே இந்த சொற்பொழிவுகள்லாம் இருக்கும். யார் இப்போ சொற்பொழிவுகள்லாம் கேட்குறாங்க? காமெடி 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 1% தான் வாழ்க்கைக்கு வேணும். இப்போ வாழ்க்கையே என்ன போயிருக்குது, காமெடியவே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை காமெடி ஆயிடும். அதனால் இந்த சொற்பொழிவுகள் பேச சொல்லுங்கள், நல்ல புக்ஸை படிக்க சொல்லுங்கள். புக்கை எடுத்து படிக்க டைம் இல்லைனாலும் நீங்கள் படிச்சுட்டு பசங்கக்கிட்ட பேசுங்க. எதுக்கோ அவனுக்கு அவனுக்காக தான் உழைக்கிறேன் எல்லாம் பண்ணுறேங்கிறதெல்லாம் நிறுத்திட்டு, அதுவும் இருக்கட்டும், அது ஒரு 50% இருக்கணும். 50%ஆவது பையனோட எதிர்காலத்துக்காகவும் அறிவுத்திறனுக்காகவும் நல்ல புத்திமதிகளை சொல்லணும். புத்திமதினே சொல்ல வேணாம், வாழ்க்கையவே அப்படி மாற்றி கொண்டு போங்க, மாற்றி யோசிக்குங்க. எதிர்காலம் அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ எல்லாருமே ஓடுறாங்கன்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் யாரும் யோசிக்கிறதில்ல. இனிமேல் நமக்கு யாராவது புத்தர் வருவார், காந்தி வருவாருங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போலாம் ஒரு கருத்து சொன்னால் யாரும் ஏற்றுக்கிறதில்ல. நாமளே மாறினாதான் ஆச்சு. இனிவே எனக்கு ஒழுக்கமாக ஒரு பையன் வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க. சில செல்ஃப் கண்ட்ரோல்லாம் இருக்குக்குள்ள ஒழுக்கம் வந்தால் தானாக அறிவும் வந்துடும், கல்வியும் தானாக வளர்ந்துடும், செல்வம் அறிவு வந்துச்சுன்னாவே செல்வமும் வந்துடும். ஓகேங்களா? என்னுடைய குழந்தைகள் தின நல் வாழ்த்துக்கள்ங்க. அட்லீஸ்ட் இதை ஒருத்தர் 2 பேராவது கொஞ்சம் பேராவது மைண்டில் வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுவீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.